வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. எக்ஸாம் டேட் வேறு நெருங்கிருச்சு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சைக்காலஜி பேப்பர் 1 பேப்பர் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய கல்வி முறையில் பள்ளி செயல்பாடுகளை மேம்படுத்த பரிந்துரைகளை வழங்கிய கல்விக்குழு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோத்தாரி குழு. கல்வியின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து மாற்றங்களுக்கான பரிந்துரைகளை வழங்கிய குழுவாக கோத்தாரி குழு அறியப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குழந்தைகளின் இயற்கையான கற்றல் வளர்ச்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட த டிஸ்கவரி ஆஃப் தி சைல்டு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்க, மரியா மாண்டிசோரி. மரியா மாண்டிசோரி குழந்தை மைய கல்வி மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்து இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கொஸ்டின், சமூக முன்னேற்றத்திற்கு கல்வியின் பங்கை எடுத்துரைக்கும் எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் நூலுடன் தொடர்புடையவர் யார்? ஆன்சர் ரஸ்ஸல். ரஸ்ஸல் கல்வி சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி என்று கருதினார். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பெண்களின் கல்வி வளர்ச்சிக்காக முக்கியமாக பாடுபட்ட சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பெண்களின் கல்வி உரிமைக்காக போராடிய முக்கிய முன்னோடிகளில் வித்யாசாகரும் ஒருவர். அடுத்தது, சுதந்திரத்திற்கு பிந்தைய கல்வி தொடர்பான ஆய்வுக்காக உருவாக்கப்பட்ட தாராசந்த் குழு எந்த ஆண்டை சேர்ந்தது? ஆன்சர் 1948. தாராசந்த் குழு 1948 ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உளவியலை அறிவியல் முறையில் விளக்கிய ஆரம்பகால முக்கிய நூலான த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி யாருடைய படைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வில்லியம் ஜேம்ஸ். வில்லியம் ஜேம்ஸ் எழுதிய இந்த நூல் நவீன உளவியல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. அடுத்த கொஸ்டின், மனிதர்களின் மனநலம் மற்றும் நடத்தை சிக்கல்களை ஆய்வு செய்யும் துறையுடன் தொடர்புடையவர் யார்? ஆன்சர் மெஸ்மர். மெஸ்மர் மருத்துவ உளவியல் சார்ந்த அணுகுமுறைகளின் ஆரம்பகால வளர்ச்சியுடன் தொடர்பு உடையவர். அடுத்தது, தனிநபரின் உள்ளார்ந்த அனுபவங்களை அறியும் அகநோக்கு முறையின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தவங்க யாரு? ஆன்சர் வில்ஹெல்ம் உண்ட். உண்ட் உளவியலை அறிவியல் முறையில் ஆய்வு செய்த முன்னோடிகளில் ஒருவர். அகநோக்கு முறையின் வளர்ச்சிக்கும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அடுத்த கொஸ்டின், மனிதனின் மறைமன செயல்பாடுகளை விளக்கும் கோட்பாடு எது? மறைமன செயல்பாடை விளக்கக்கூடிய கோட்பாடு எது? ஆன்சர் உளப்பகுப்பு கோட்பாடு. ஃப்ராய்டின் உளப்பகுப்பு கோட்பாடு மனிதனின் நனவிலி மனம் மற்றும் உள்ளார்ந்த எண்ணங்களை விளக்குகிறது. அடுத்தது, உணர்வு வேறுபாட்டை விளக்கும் விதியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் E.H. வெபர். E.H. வெபர் உணர்வு மாற்றங்களை பற்றிய வெபர் விதியை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, மனித நடத்தையை இயக்கும் உந்துதல்கள் பற்றிய கொள்கையை விளக்கியவர் யார்? ஆன்சர் வில்லியம் மக்டூகல். மக்டூகல் மனித நடத்தைக்கு பின்னால் உள்ள உள்ளார்ந்த உந்துதல்கள் பற்றி விளக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மன செயல்பாடுகள் ஒருங்கிணைத்த அமைப்பாக செயல்படுகின்றன என்ற கருத்து எந்த அணுகுமுறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் வடிவமைப்பு கோட்பாடு. வடிவமைப்பு கோட்பாடு மனத்தின் அமைப்பு மற்றும் கூறுகளை ஆய்வு செய்வதை வலியுறுத்துகிறது. மனிதனை தனிநபராக ஆய்வு செய்து அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்களை மையமாக கொண்ட உளவியல் அணுகுமுறையை உருவாக்கியவங்க யாரு? ஆன்சர் ஆட்லர். ஆல்பர்ட் ஆட்லர் தனிநபர் உளவியல், அதாவது இண்டிவிஜுவல் சைக்காலஜி என்ற கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க. மனத்தின் அமைப்பு மற்றும் அதன் அடிப்படை கூறுகளை ஆராயும் கோட்பாட்டில் எவை அடங்கும்? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும், அதாவது புலன் உணர்வுகள், மன உணர்வுகள், மனபிம்பங்கள், மேற்கண்ட அனைத்துமே அடங்கும். எதில் அடங்கும்? மனத்தின் அமைப்பு மற்றும் அதன் அடிப்படை கூறுகளை ஆராயும் கோட்பாட்டில் இவை எல்லாமே அடங்கும். அடுத்தது, கற்பித்தல் செயல்முறைகளின் அடிப்படையில் முக்கிய பங்கு வகிக்கும் அறிவியல் எது? ஆன்சர் உளவியல்.
மாணவர்களின் கற்றல், நடத்தை மற்றும் திறன்களை புரிந்து கொள்ள உளவியல் உதவுது. கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறைகளை ஆய்வு செய்து மாணவர்களின் கற்றலை மேம்படுத்தும் உளவியல் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல்வி உளவியல். கல்வி உளவியல் மாணவர்களின் கற்றல் வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முறைகளை ஆய்வு செய்கிறது. வளர்ச்சி ஆய்வில் பயன்படுத்தப்படும் முக்கிய முறைகள் எவை? ஆன்சர் ஏ மற்றும் பி. அதாவது ஆன்சர் பாருங்கள், நீள ஆய்வு முறை, குறுக்கு ஆய்வு முறை சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி ஆய்வில் பயன்படுத்தப்படும் முக்கிய முறைகள் எதெல்லாம்? நீள ஆய்வு முறை, குறுக்கு ஆய்வு முறை. ஏ மற்றும் பி. வளர்ச்சி மாற்றங்களை ஆய்வு செய்ய நீள ஆய்வு முறை மற்றும் குறுக்கு ஆய்வு முறைகள் முக்கியமாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது, மருத்துவ உளவியலில் தனிநபரை ஆழமாக ஆய்வு செய்ய பயன்படும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், தனியாள் ஆய்வு முறை. ஒரு நபரின் முழுமையான வரலாறு மற்றும் நடத்தையை ஆய்வு செய்ய தனியாள் ஆய்வு முறை பயன்படுத்தப்படுது. அடுத்தது, உளவியல் துறையின் ஆரம்பகால முக்கிய நூலாக கருதப்படும் ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் எழுதிய ஆன்மாவின் இயல்புகள், தி ஆன்மா, உளவியல் சிந்தனைகளின் ஆரம்பகால நூல்களில் ஒன்றாக இது கருதப்படுது. அடுத்த கொஸ்டின், மனிதன் அல்லது விலங்கு தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்ளார்ந்த நோக்கங்கள் வெளிப்படும் என கூறியவர் யார்? ஆன்சர் வில்லியம் மைக்கேல். வில்லியம் மைக்கேல் நடத்தையின் பின்னணியில் உள்ள உள்நோக்கங்கள் பற்றிய கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1779 ஜெர்மனி லீப்சிக் நகரில் தொடங்கியிருக்காங்க. வில்ஹெல்ம் வூண்ட் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியின் லீப்சிக் நகரில் முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, ஒரு குழந்தையின் உடல் மற்றும் உளப்பண்புகளில் மரபு வழியாக தாக்கம் செலுத்தக்கூடிய மூதாதையர்களின் எண்ணிக்கை எத்தனை தலைமுறைகள் வரை இருக்கலாம்? ஆன்சர் 8 தலைமுறைகள் வரை இருக்கலாம். மரபியல் தாக்கங்கள் பல தலைமுறைகளின் வழியாக பண்புகளில் வெளிப்படலாம். இங்கு 8 தலைமுறைகள் வரை தாக்கம் இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது, ஒரே கருவில் உருவான இரட்டையர்களின் மரபு சார்ந்த பண்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முற்றிலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒத்த இரட்டையர்களுக்கு மரபு ஒற்றுமை அதிகம் இருந்தாலும் சூழ்நிலை காரணங்களால் அனைத்து பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. சரியா? அடுத்தது, ஒத்த இரட்டையர்களுக்கு இடையே காணப்படும் நுண்ணறிவு ஒற்றுமை சுமார் எவ்வளவு? ஆன்சர் 90%. ஒத்த இரட்டையர்களின் நுண்ணறிவில் அதிக ஒற்றுமை காணப்படுவதற்கு மரபு காரணிகள் முக்கிய பங்காக இருக்குது. அடுத்த கொஸ்டின், சூழ்நிலை காரணிகள் ஜீன்களின் செயல்பாட்டையும் பண்புகளின் வெளிப்பாட்டையும் மாற்றக்கூடும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் லைசென்கோ. லைசென்கோ சூழ்நிலை காரணிகள் மரபு பண்புகளின் வெளிப்பாட்டில் தாக்கம் ஏற்படுத்தும் என குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, ஒரு நபரின் நடத்தையை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் உற்றுநோக்கல் முறைகளில் அடங்குவது எது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். எதெல்லாம் அடங்கும்? பங்கேற்கும் மற்றும் பங்கேற்காத உற்றுநோக்கல், இயற்கையான மற்றும் செயற்கையான உற்றுநோக்கல், திட்டமிட்ட மற்றும் தற்செயல் உற்றுநோக்கல். மேற்கண்ட அனைத்துமே இந்த நபரின் நடத்தையை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் உற்றுநோக்கல் முறைகளில் அடங்குவது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செயல் கொள்கை ஜேபி வாட்சன் அப்படின்ட்டு இருக்கிறது சரியாக பொருந்தாதது. அப்போ சரியாக பொருந்திருக்கிறது இதெல்லாம் நோக்க கொள்கையாளர் வில்லியம் மெக்டூகல். அடுத்தது பாருங்கள், நடத்தை கொள்கை ஸ்கின்னர், அமைப்பு நிலை கொள்கை உண்ட், செயல் கொள்கை ஜேபி வாட்சன் அப்படின்றது மட்டும்தான் சரியான பொருத்தம் இல்லாதது. அடுத்தது, கோலஸ்னிக் கூறியபடி கல்வி உளவியலின் முக்கிய உட்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 7. கோலஸ்னிக் கல்வி உளவியலில் 7 முக்கிய உட்கூறுகளை குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது, தனிநபர் உளவியல் அதாவது இண்டிவிஜுவல் சைக்காலஜி கோட்பாட்டை உருவாக்கியிருக்கவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆல்பர்ட் ஆட்லர். ஆட்லர் உருவாக்கிய தனிநபர் உளவியல் மனிதனின் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் சமூக தொடர்புகளை விளக்குகிறது. அடுத்தது, மனம் அறிவுசார் இயக்கங்களால் ஆனது என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யார்? ஆன்சர் டிச்னர். டிச்னர் அமைப்பு நிலை உளவியலில் மன அனுபவங்களின் அமைப்பு மற்றும் கூறுகளை ஆய்வு செய்தார். அடுத்தது,
கண் மற்றும் கை இணைந்து செயல்படும் திறன் எந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையுது? ஆன்சர் வந்து உடல் இயக்கங்களின் வளர்ச்சி. கண் கை ஒருங்கிணைப்பு குழந்தைகளின் இயக்கத்திறன், எழுதுதல், பொருட்களை கையாளுதல் போன்ற உடல் இயக்க வளர்ச்சிகளுக்கு அடிப்படையாக அமையுது. காலிகாக் என்ற போர் வீரரின் பரம்பரை வழித்தோன்றல்களை ஆய்வு செய்தவர் யார்? ஆன்சர் வந்து கட்டார்ட். மரபு மற்றும் நுண்ணறிவு தொடர்பான ஆய்வுகளில் காலிகாக் குடும்ப வரலாற்றை ஆய்வு செய்திருக்காங்க. அடுத்தது, ஒரு புலியை பார்த்தவுடன் உடல் நடுக்கம் ஏற்பட்டு அதன் விளைவாக அச்ச உணர்வு தோன்றுகிறது என்ற கருத்து எந்த கொள்கையை சார்ந்தது? ஆன்சர் வந்து ஜேம்ஸ் லாங் கொள்கை. ஜேம்ஸ் லாங் கொள்கைப்படி முதலில் உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, பின்னர் அந்த உடல் மாற்றங்களை உணர்வதன் மூலம் மனவெழுச்சி உருவாகிறது. அடுத்தது, ஒரே மாதிரியான பண்புகளை ஒன்றாக கருதி பொதுவான கருத்தை உருவாக்கும் திறன் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து அறிவு வளர்ச்சி. பொதுமைப்படுத்துதல் என்பது அனுபவங்களிலிருந்து பொதுவான கருத்துக்களை உருவாக்கும் அறிவுசார் செயல்முறை. அடுத்த கொஸ்டின், கற்பித்தல் செயல்முறையில் அறிவியல் முறைகளை பயன்படுத்துவது தொடர்பான நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து ஸ்கின்னர் கற்றல் நிகழ்வுகளில் நடத்தை மாற்றம், வலுவூட்டல் மற்றும் கற்பித்தல் நுட்பங்கள் குறித்து ஆய்வு செய்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கல்வி மற்றும் சமூக பண்பாட்டின் தொடர்பை எடுத்துரைக்கும் நூலுடன் தொடர்புடைய அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜான் ரூயி. கல்வி என்பது சமூக வாழ்க்கையுடன் இணைந்து ஒரு செயல்முறை என்று வலியுறுத்தப்படுது. அடுத்தது, குழந்தைகளின் வளர்ச்சி இயற்கையான அனுபவங்களின் மூலம் அமைய வேண்டும் என்று கூறிய கல்வியாளர் யார்? ஆன்சர் வந்து ரூசோ குழந்தையின் இயற்கையான திறன்கள் மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. அடுத்தது, பார்வையற்ற மாணவர்களுக்கான கல்வி முயற்சிகளில் ஆரம்ப காலத்தில் பங்களித்தவர் யார்? ஆன்சர் வந்து வாலண்டைன் ஹென்றி. பார்வையற்றோரின் கல்வி தேவைகளை கவனத்தில் கொண்டு ஆரம்பகால கல்வி முயற்சிகளை மேற்கொண்டவர்களில் இவரும் ஒருவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனிதனின் செயல்கள், எண்ணங்கள் மற்றும் நடத்தையை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யும் துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து உளவியல் மனித நடத்தை மற்றும் மன செயல்பாடுகளை ஆராயும் அறிவியல் துறையாக இருக்குது. அடுத்தது, மனிதனின் மறைமன எண்ணங்கள் நடத்தையில் தாக்கம் ஏற்படுத்தும் என விளக்கியவங்க யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டின் உளப்பகுப்பு கோட்பாடு நனவெளி மனம் மற்றும் அதன் தாக்கங்களை விளக்குது. நனவெளி மனம் மற்றும் அதன் தாக்கத்தை விளக்குது. அடுத்த கொஸ்டின், மரபணுக்களின் பண்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த அறிவியலாளர் யார்? ஆன்சர் வந்து டிஎச் மார்கன் மரபியல் ஆய்வுகளில் முக்கிய பங்களிப்பு செய்தவர். ஜீன்கள் மற்றும் பண்புகளின் தொடர்புகளை ஆய்வு செய்தார். அடுத்த கொஸ்டின், குழந்தைகளின் தவறான நடத்தை மற்றும் எதிர்கால குற்ற பண்புகளுக்கு முக்கிய காரணியாக இருப்பது எது என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து சிரில்பர்ட் குழந்தையின் நடத்தை வளர்ச்சியில் சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புற காரணிகளின் தாக்கத்தை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்தது, அனுபவங்களில் இருந்து பொதுவான கருத்துக்களை உருவாக்கும் திறன் எந்த பருவத்தில் வளர தொடங்குகிறது? ஆன்சர் வந்து குளவி பருவத்தில் குழந்தைகள் பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளை ஒப்பிட்டு பொதுவான கருத்துக்களை உருவாக்கும் திறனை வளர்த்து கொள்கின்றனர். அடுத்த கொஸ்டின், குழந்தையின் பிள்ளை பருவ வளர்ச்சியில் உருவாக வேண்டிய முக்கியமான சமூக பண்பு எது? ஆன்சர் வந்து தன்னை பற்றிய உண்மை நிலைப்பட்ட கருத்தினை பெறுதல். ஹாபிகஸ்ட் கூறிய வளர்ச்சி பணிகளில் குழந்தை தனது திறன்கள் மற்றும் தன்மைகளை பற்றி சரியான புரிதலை உருவாக்கி கொள்வது முக்கியமான ஒன்றாக இதில் இருக்குது. அடுத்தது, கவனத்தின் அளவை அளவிட உதவும் கருவியை உருவாக்குனவங்க யார்? ஆன்சர் வந்து கெடல் வந்து கவன வீச்சு மற்றும் கவனத்திறனை ஆய்வு செய்வதற்கான கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, வாகன எண்களில் குறிப்பிட்ட அளவு இலக்கங்கள் பயன்படுத்தப்படுவதற்கான உளவியல் காரணம் என்ன? ஆன்சர் வந்து கவனவீச்சு. மனிதனின் கவனம் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளும் தகவல்களின் அளவு வரையறுக்கப்பட்டது. இதுவே கவனவீச்சு என படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஒரே நேரத்தில் உணவு உண்ணுதல் மற்றும் செய்தித்தாள் வாசித்தல் போன்ற செயல் இதை காட்டுகிறது? ஆன்சர் வந்து கவன பகுப்பு. ஒரே நேரத்தில் 2 செயல்களில் கவனம் செலுத்துவது கவன பகுப்பு எனப்படும். அடுத்தது,
குழந்தைகளின் அறிவு மற்றும் சிந்தனை வளர்ச்சி பற்றி விளக்கிய உளவியல் கோட்பாடு எது? குழந்தையோட அறிவு சிந்தனை வளர்ச்சி பற்றி விளக்கிய உளவியல் கோட்பாடு எது? ஆன்சர் பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு. பியாஜே குழந்தையின் சிந்தனை முறை, அறிவாற்றல் வளர்ச்சி மற்றும் கற்றல் நிலையை விளக்குறாங்க. அடுத்தது பல்வேறு பொருட்கள் அல்லது நிகழ்வுகளில் உள்ள ஒற்றுமைகளை கண்டறிந்து ஒரு பொது கருத்தை உருவாக்கும் செயல்முறையின் முக்கிய நிலை எது? ஆன்சர் பொதுமை பிரித்தல். பொதுமை கருத்து உருவாக்கும் போது பல அனுபவங்களில் உள்ள பொதுவான பண்புகளை பிரித்தறிந்து கருத்தை உருவாக்குவது பொதுமை பிரித்தல் எனப்படுது. அடுத்தது மேல்நிலை வகுப்புகளில் ஆசிரியர்கள் அதிகமாக பயன்படுத்தும் பாரம்பரிய கற்பித்தல் முறை எது? விரிவுரை முறை. ஆன்சர் விரிவுரை முறை. விரிவுரை முறையில் ஆசிரியர் ஒரு தலைப்பை விளக்கமாக எடுத்து உரைப்பார். மேல்நிலை வகுப்புகளில் அதிகமான மாணவர்களுக்கு கருத்துக்களை வழங்க இது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக கொண்டு சேர்க்கப்படும். அந்த ஹைப் எப்படி நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். டாட் இருக்குது இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ அப்படி ஷேர் ஆகும், பரவதுக்கு ஆரம்பிக்கும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப்பை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.